என் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாருக்கு திறந்த வாசல் தெரியுமா? என் வசனத்தை கை கொண்டபடியினால். வெளிப்பது 3:8 சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். இங்க இருக்கிற 199% போதர்கள் கொஞ்சம் பலத்தில் தான் ஓடுகிறோம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை கை கொண்டபடியினால. இந்த இடத்துல என்ன சொல்லல, என் வசனத்தை நீ பிரசங்கித்ததுனால சொல்லல, என்னுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்ததுனால, என் வசனத்தை உனக்கு சொந்தமாக்கி கொண்டதுனால, என் வசனத்தை நீ மதித்ததுனால, சொந்தமாக்கி கொண்டதுனால, மதித்ததுனால உன்னை நம்பி புது வாசலை தருகிறேன். அதாவது புது ஊழியம், புதிய கிருபை. இந்த 25 வருஷத்துல அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை ஒருவனும் போட்ட மாட்டான். எந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த மனித சக்தி அவர் திறந்த வாசலை, அவர் நம்ம கொடுத்திருக்கிற வாசலை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அதிகாரத்தை நான் பார்த்து கொண்டு அப்படியே என்னுடைய கண்கள் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு திருப்பினது. உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் விட்டுடாதீங்க. உனக்கு நான் என்ன கொடுத்தேனோ, என்ன வரங்கள் கொடுத்தேனோ, என்ன தாளந்து கொடுத்தேனோ, என்ன எப்படிப்பட்ட சபை கொடுத்தேனோ, சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், அதை பத்திரமாய் பார்த்துக்கொள். நான் வருமளவும் பத்திரமாய் பார்த்துக்கொள். ஏன்னா நம்முடைய ஊழியத்தை கெடுக்க, நாம் சம்பாதித்த விசுவாசிகளை நாசம் பண்ண பிசாசுனால தயார் பண்ணப்பட்ட ஒரு கூட்டம் சுற்றி திரிகிறார்களாக்கும். அதை குறித்து யூதா, அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகிறார், அவர் நிருபத்தில் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் கீழே வாங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். அந்த வார்த்தை போராட வேண்டுங்கிற வார்த்தை சிந்திக்கப்பட வேண்டும். அதை என்லார்ஜ் பண்ணணும். இந்த விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு பெரிய போராட்டம் உண்டு. நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று பரிசுத்தாவின் மூலம் யூதாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் 4ஆம் வசனத்தில், ஏனென்றால் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, கிருபை அவங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா கிருபையை எதுக்கு உபயோகிக்கிறாங்க? சொந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு கிருபை. கிருபை அதற்கு கொடுக்கப்படல, இச்சைகளை ஜெயிக்கிறது கொடுக்கப்பட்டது கிருபை. இச்சையும் கிருபையும் ஒன்னா ஒரு காலம் போகாது. ஆனால் அப்படி சிலர் செய்கிறாங்க என்று யூதா முதல் செஞ்சுரியில், முதல் நூற்றாண்டிலே எழுதுகிறார். இது 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு. முதல் நூற்றாண்டிலேயே கிருபையை வீணடித்தவர்கள், கிருபையை கூட வேற மிக்ஸ் பண்ணினவர்கள். நாலாம் வசனத்துல, யூதா 1:4 வசனத்துல கிருபையோடு கூட விபச்சாரத்தையும் மிக்ஸ் பண்ணிருக்கலாம்.
ஆச்சரியம் அல்ல? இச்சையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரு? அதே வசனத்துல கர்த்தராகிய இயேசுவை மறுதலிக்கிற பக்தியர்களாகிய சில கிறிஸ்தவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய எச்சரிப்பு! அதனால உங்களுக்கு சபைக்கு வந்து நான் பிரசங்கம் பண்றேன், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னு சொன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். எனக்கு ஒரு பெரிய பாஸ்டர் தெரியும். அவர் எல்லா அதிசயம் செய்கிற அற்புதம் செய்கிற போஸ்டர்லாம் கொண்டு வந்து சபையில் பேச வைப்பார். இப்போ போன மாதத்தில் எங்கிட்ட சொல்கிறார், நான் தப்பு பண்ணிட்டேங்க ஐயா, என் அற்புதத்தை தேடி ஒரு கூட்டமே போயிடுச்சு. வசனத்தை தேடி இல்லை, வசனம்தான் உங்களையும் என்னை நிலைநிறுத்துமே தவிர அற்புதம் அல்ல, அதிசயங்கள் அல்ல. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை யூதா 1:4 அந்த பக்க வழியாய் நுழைந்தவர்களுக்கென்று ஆக்கினைக்கு உள்ளாவார்கள், தண்டனைக்கு உள்ளாவார்கள். அவள் நிச்சயம் தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு யூதா ஒரு முன் உதாரணம் சொல்லுகிறார் 5 நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு எகிப்து தேசத்தில் ரட்சித்து பின்பு முடிச்சு கட்டிட்டார். ஏன் முடிச்சு கட்டினாரு? அவர் விரும்புவதை அவர்கள் செய்யவில்லை. அதனால எகிப்து தேசத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன? எகிப்து தேசத்திலிருந்து தேவனால மீட்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாரு? இந்த வசந்த பிரகாரம் தேவனுக்கு விரும்பாத செய்யாத போது ரட்சிக்கப்பட்டுள்ள அழிக்கிறார். பயங்கரமான அந்த வசனம். அப்புறம் 6ஆம் வசனம் பாருங்க. யூதாவில் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல், ஆதி மேன்மையின எது? ரட்சிக்கப்பட்ட அனுபவம், இயேசுவோடு இருக்கிற அனுபவம், இயேசுனால அவருடைய ஆவியினால பிறந்த அனுபவம், அது ஆதி மேன்மை. ஆரம்பத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பாவிகளா இருந்த நமக்கு அவர் கொடுத்த மேன்மை, அது ரட்சிப்பு. அவர் கொடுத்த பாவ மன்னிப்பு, அவர் கொடுத்த மீட்பு, அது ஆதி மேன்மை. ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை, நம்ம கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்வது. தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும், யாரை கூட ஆண்டவர்கள தூதர்களை, தூதர்கள் பாவம் செய்ய முடியுமா இந்த வசந்த பிரகாரம்? தூதர்கள் எப்போது தேவ சமூகத்தில் இருந்து ஸ்தோத்திரம் சொல்லி துதித்துக் கொண்டே இருக்கிற அவர்களும் சந்தர்ப்பம் கிடைத்த போது தவறு பண்ணிவிட்டார்கள். நம்மள நிறைய பேர் பாவம் செய்யாத இருக்க காரணம் சந்தர்ப்பம் கிடைக்கல. கிடைச்சிருந்தா விசுவாத்திருப்போம். கிடைக்காதனால செய்யல, அதனால பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல.
அதனால தான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சந்தர்ப்பம் கிடைக்கிச்சு ஒரு மரத்தங்க நாட்டி, நீங்கள் 2 பேரும் ரொம்ப குதிச்சுட்டு இருந்தீங்களா, இப்போ சொல்லுங்க பாப்பா, இப்படி இப்போ சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே நினச்சி போன அந்த நம்முடைய தாத்தா பண்ணின வேலை. பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற அதிகமான பேர் போதர்களும் டீச்சர்களும் தேவபோழிச்சிகளாக இருக்கிறீர்கள். அதனால் அவங்கக்கிட்ட நான் பேசுகிறது மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. உங்களை நம்பி ஆண்டவர் ஆடுகளை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரனாய் உங்களுக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறதுனால I had to be very careful. அதனால் சொல்ல வேண்டியது சொல்லாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு நான் என்ன சொல்லுறேன் அதுதான் எனக்கும். என்னமோ காரணம் ஆண்டவர் என்னை போதர்களுக்கு போதகனாக வைத்திருக்கிறார். நான் விரும்புறதில்லை, நான் கேட்டதல்ல, ஆண்டவரே கொடுத்தது. கடந்த பல வருஷங்களாக போதர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறது கனமாக எண்ணுகிறேன், ஆசீர்வாதமாக எண்ணுகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறது பாக்கியமாக எண்ணுகிறேன். பாஸ்டர் அவங்க அந்த பாடல் பாடும்போது உங்களை ஒவ்வொருவரும் நினைத்து கண்ணீர் விட்டு, ஆண்டவரே அவங்களுடைய நிதிநிலைமை நமக்கு தெரியும், அவங்க குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியும், ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் அனுபவிக்காத புது கிருபைகளை புது நன்மைகளை அனுப்புவீரா என்று நான் சொன்னபோது கண்ணீர் தான் எனக்கு அடையாளமாய் வந்ததும். யூதா, இந்த நிருபத்தை எழுதின யூதா இயேசு கிறிஸ்துடைய ஒரு கோபுரதன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அவர் பெருசங்க எழுதவே இல்லை. 1ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன் சொல்றாரு, யாக்கோபுடைய சகோதரன் சொல்றாரு, யூதா பிதாவாகிய தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவால் காக்கப்பட்டவர்களுமாகி அழைக்கப்பட்டுள்ளதுன்னு தன்னை சொல்கிறார். எதை எனக்கு பெருசா சொல்ல, நான் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய, ஆமா, எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா கிடையாது, அம்மா தான். காரணம் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துடைய அப்பா பரமபிதாவாகிய தெய்வம். இந்த பொல்லாத பிரசங்களை செய்து ஜனங்களை ஏமாற்றி 11 வருஷத்துவான இவர்கள் காயினுடைய வழியில நடந்து, காயினுடைய பிரச்சனை என்ன? சரியான தேவன் விரும்புகிற பலி செலுத்தாதது காயினுடைய பிரச்சனை. ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னு தெரியாம என்ன பலி செலுத்தினாரு? கத்திரிக்காயும் கொத்தவரங்காயும், வெஜிடபிள் பலி. தெரியுமா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆபேல் என்ன பலி செலுத்தினார்? ரத்தம். இயேசு கிறிஸ்து தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி ரத்தம். அதைத்தான் அவர் கேட்டாரு, அதை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்துவே வந்தார். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியை நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடி. பிழையாம் ஊழியம் பண்ணினார், ஆனா எப்படி ஊழியம்? காசுக்காக. இங்க இருக்கிற யாருமே
பணத்துக்காக ஒளிஞ்சுகளாக இருக்கவே கூடாது, இருந்து விடக்கூடாது. ஊழியர்களுக்கு பணம் வேணும், ஆனால் பணத்துக்காக ஊழியம் இல்லை. சரிதானா? பணம் வேணும், ஆனால் பணத்துக்காக ஊழியம் இல்லை. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது இந்த ஒன்றை தான் நான் ஆண்டவர் கேட்கல. ஆண்டவரே ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்க, அப்புறம் பணம் சம்பளம் எவ்வளோ? நல்ல வேலை நான் கேட்கல. எங்கிட்ட சிலர் ட்ரினிட்டியில் சேர்ந்துக்கிறேன்னு கேட்பாங்க. அப்புறம் உடனே எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவங்களை சேர்க்கலாமா? ஆனா அந்த ஊழியக்காரருக்கு பணம் தேவை வேண்டும் இல்லையா? உண்டு. கனடாவில் படி முடிச்சு வரும்போது அப்போ ஒரு மிஷனில் இருந்தேன். அந்த மிஷன் மூலமாக தேவன் என்னை போஷித்தார், குடும்பத்தை போஷித்தார். ஆனால் அப்படி போஷிப்பாருன்னு நினைச்சு நான் வரவே இல்லை. நீங்க வாங்க, போஷிக்கப்படுவீர்கள். நீங்க கீழ்ப்படியுங்க, போஷிக்கப்படுவீர்கள். நீங்க போங்க, புறப்பட்டு போங்க, போஷிக்கப்படுவீர்கள். இந்த 25 வருஷத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போகிறார். விசுவாசத்துல இறங்குங்க, ஆவி நிறைவோட இறங்குங்க, ஆவின் வல்லமையோட இறங்குங்க. பாக்கிய காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். ஊழியத்துக்கு போகணும். இப்போ 2 வருஷம் காத்திருந்து ஊழியத்துக்கு போகலான்னு சர்ச்சில் நான் போயிட்டு இருந்தேன். துபாயில் நான் போயிட்டு இருந்த சர்ச்சில் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். நான் என் தம்பி மணி, ஒய்ஃப் 3 பேர், அப்போ குழந்தைகள் இல்லை. அப்போ அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், 2 வருஷமாக போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த குறிப்பிட்ட நாளில் போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஒரு மலையாளி பிரதர் 2000 ரூபாய் இல்லை, 2000 ரியால், துபாயில் ரியால், 2000 ரியால் கொண்டு வந்து இந்த ஊழியத்து போகிறீங்க. அதுதான் முதல் என் வாழ்க்கையில் நான் காணிக்கின்னு வாங்கின பணம். நான் காணிக்கின்னு பணம் வாங்கினே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் இருக்குன்னு தெரியாது. 2000 ரூபா கொடுத்தார். இதை பத்திரமா வச்சுங்க, பிரயாணத்துக்கு செலவுக்கு வச்சுங்க அப்படின்னு கொடுத்தாரு. நானும் பத்திரமா கொண்டு போய் கபோர்டில் வச்சேன். 3 நாள் கழிச்சு போலீஸ் என்னை பிடிச்சிருச்சு. போலீஸ் பிடிச்சிட்டு உன்னை ஜெயிலில் போடுறதா அல்லது பெனால்ட்டி கட்டுனா விட்டுறேன். பெனால்ட்டி எவ்வளோ தெரியுமா? 2000. எனக்கு அந்த ஆள் மேலே தான் கோபம் வந்து, நீ பணம் கொடுத்ததுனால இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை. ஆனால் தப்பு, அது அப்படி நினைச்சது தப்பு. ஸோ முதல் கொடுத்த காணிக்க போலீஸ் வாங்கிட்டு போயிடுச்சு, அதாவது கோர்ட்டு கட்டி. அதனால ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சு. ஆரம்பமே முதல்ல இப்படின்னா நீ போக சரி. நிறைய நான் போயிட்டு சர்ச்சில் அங்கே சில பிரதர், அங்கெல்லாம் பிரதர்னு கூப்பிடுவோம். பிரதர் ஆரம்பமே சரியில்லை, பார்த்துக்குங்க, அபசகனமாக இருக்குது, கிடைச்ச காணிக்கையும் போலீஸ் பிடிக்கிட்டு போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எங்களுக்கு பயமாயிடுச்சு. சவுல் ஆகிய பவுல் ரட்சிக்கப்பட்டார். 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றார். அதுக்கு கீழே வசனம் என்ன சொல்ல தெரியுமா? உடனே என்ன பண்ணார் பவுல்? உடனே இயேசுவை 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். தாமதமின்றி பார்த்தீங்களா?
நீக்கி அது கீழே கொஞ்சம் வாடிச்சு பாருங்க என்ன இருக்குன்னு. அவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுவோம். அநேக நாள் திட்டம் வந்து எப்படி நீ ஊழியத்துக்கு புறப்பட்டா கொலை செய்யறதுக்கு செய்திகள் வரும். வந்துச்சா உங்களுக்கு எல்லாருக்கும்? நாங்க ஜெபத்தினாலே தடுத்து நிறுத்தி வச்சிருக்க சொல்லுவீங்களா? இந்த மைக்ரோஃபோனுக்கு ஒரு தொப்பி போட்டுருந்தாங்க. நாங்கெல்லாம் பேசி பேசி அது ஓட்டையாகிடுச்சு. அப்படி பவர்ஃபுல் வார்த்தைகள் அது போயிருக்கிறது. சரி, ஓகே. ரொம்ப பேஸா இருக்க மாட்டேன், கொஞ்சம் பேஸுக்கு. யூதா 1ஆம் அதிகாரத்தில் அந்த யூதா அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம சுருக்கமாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யாக்கோபுடைய சகோதரனுமாகிய யூதா என்று தன்னை அறிமுகப்படுத்தி யாருக்கு எழுதுகிறார்? பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துனாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு. அழைக்கப்பட்டவர்கள், காத்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இப்போ அங்க ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். இந்த 1ஆம் வசனத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறது, இந்த சரீரமும் பரிசுத்தம் ஆயிடுச்சா? ஆனா எழுதியிருக்க பார்த்தாக்க சரீரமும் பரிசுத்தமாக்கப்பட்ட மாதிரி எழுதியிருக்கு. சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கா? ஞானஸ்நானம் எடுத்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே, பரிசுத்தாய் பெற்ற உடனே சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கா? இந்த சரீரத்துக்கு என்ன பேரு படிச்சிருக்கீங்களா? பைபிள்ல இந்த சரீரத்துக்கு பைபிள்ல பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சரீரம்? பாவ சரீரம், ஜென்ம சரீரம். இந்த சரீரம் ஆத்மாவை பாவம் செய்ய தூண்டும். இந்த சரீரம் ஆவியிலே பாவம் வரும்படி செய்யும். அதனாலதான் இயேசு வரும்போது மேன்மையான முதன்மையான புதிய சரீரத்தை கொடுப்பாராம். இந்த சரீரம் மண்ணால் செய்யப்பட்டது, மண்ணுக்கு திரும்பியாக வேண்டும். சரியாது? இந்த சரீரம் மண்ணால் செய்யப்பட்டது, மண்ணுக்கு திரும்பியாக வேண்டும். அதனாலதான் கிட்டத்தட்ட எல்லா வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஏனோக்கும் எலியாவும் சரீரத்தோட மேல போயிருக்காங்க. படிச்சிருக்கீங்களா? அவங்க கீழே வருவாங்க, கொல்லப்படுவாங்க, அந்த சரீரம் மண்ணோடு மண்ணாகும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் 1ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவினால காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு யூதா எழுதுகிறார். நீங்க லீவில் போன பிறகு உங்க சபை மகளை லெட்டர் எழுதிருக்கீங்களா? யாரால் எழுதிருக்கீங்க? ஓகே. உலகத்துள்ள அத்தனை அன்னைக்கு இருந்த 2000 வருஷம் முன்னாடி இருந்த அந்த உலகம் அத்தனை கிறிஸ்துவர்களுக்கு யூதா எழுதுகிற நிருபம். இந்த நிருபம் எல்லா சபைகளும் வாசிக்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த அத்தனை சபைகளிலும் வாசிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்த சபைகளும் வாசிக்கப்பட்டது. இப்ப சத்தியமண்டலத்தில் இந்த வாசிக்கப்படுகிறது.
தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்திருக்கப்பட்டா அதனுடைய காலம், அந்த அந்த ஊழியம், அந்த நபருடைய காலம் எல்லாம் எவ்வளவு தீர்மானிப்பது தேவாதி தேவன் மாத்திரம். அப்புறம் பாருங்க அவருடைய ஆசை. 2ஆம் வசனத்துல யூதாவுடைய சபைகளை குறித்துள்ள ஆசை, உங்களுக்கு இரக்கமும், யாருடைய இரக்கம்? ஆண்டுடைய இரக்கம். உங்களுக்கு சமாதானம், யாருடைய சமாதானம்? ஆண்டுடைய சமாதானம். அவருடைய அன்பு பெருக கிடவது. இப்ப இந்த மூணும் பெருக்கம் விடணும், கூடுதலாகும். இரக்கம் அதிகமாக நான் வாங்கணும், இரக்கமுள்ளவனாய் மாற வேண்டும். கணவன் இரக்கமுள்ளவனாய் மாறி அந்த மனைவிக்கு இரக்கமுள்ளவனாக, மனைவி இரக்கமுள்ளவளாக, தினமும் இரக்கத்தில் நிறையப்படுகிற கணவன் மனைவியாக, சபை மக்களாக, போதகர்களாக தினமும் இரக்கமும் கிருபையும் சமாதானம் கூடுதல் அடையாது, அன்பு கூடுதலாகும்படியாக. நீங்க ரட்சிக்கப்பட்டு இருந்த போது அன்பின் அளவு என்ன? இப்ப 10 வருஷங்கள் கழிச்சு உங்களுடைய அன்பின் அளவு என்ன? அன்புக்கு அளவு இருக்கா? இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும் போது அன்பின் நீளம், அன்பின் அகலம், அன்பின் உயரம் எல்லாம் பற்றி. ரம்மா சொன்னோம், எங்க வீட்டுக்காரர் ரசிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பரவாயில்லைங்க, இப்ப என்ன சுதமா மோசம் போயிச்சு. அது என்ன அர்த்தம் தெரியல. அந்த அளவுக்கு அங்க அன்பு காட்டப்பட்டிருந்திருக்கு. நீ எவ்வளவு பெரிய அன்புள்ளவர் என்று உங்க மனைவி கிட்ட கேளுங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, அடிச்சு கேட்காதீங்க, சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாமா போ. 3ஆம் வசனத்துல, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளனாய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. இந்த நிருபம் அவர் எழுத வேண்டும் நினைத்தது ஒண்ணு, எழுதும்படி மாற இன்னொன்னு என்ன? அது என்ன? விசுவாசத்துக்காக போராடுங்க. விசுவாசம் அவ்வளவு சீக்கிரம் வளர்க்க முடியாது. அதுக்கு தேவை ஜெபம். விசுவாசம் வளர்க்க தேவை பரிசுத்தவானுடைய ஐக்கியம். விசுவாசம் வளர்க்க தேவை அடிக்கடி பாவம் மன்னிப்பு கேட்பது. ஆண்டவர்கிட்டையும் கேட்கணும், சக ஊழியர்கிட்டையும் கேட்கணும். தேவைப்படும் போதெல்லாம் விசுவாசம் வளர்க்கிறதுக்கு தாழ்மை தேவை. இதெல்லாமே பரிசுத்தாவியானவரும் கொடுக்கிறார். அவர் இல்லாம, பரிசுத்தாவி இல்லாம நீங்க அன்பு காட்ட முடியாது. பரிசுத்தாவி இல்லாம நீங்க பரிசுத்தமா வாழ முடியாது. பரிசுத்தாவி இல்லாம ஆண்டவருக்கு பிரியமான எதையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த ஆவியின் அபிஷேகத்தோட எல்லாவற்றையும் செய்ய நம்மால முடியும். 4ஆம் வசனம் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம். கிருபையை காமபுரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். கிருபையில் ரட்சிக்கப்பட்டோம், பாவம் செய்து தப்பு இல்லை, ஒரு மன்னிப்பு கேட்டு என்று சொல்லுற ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம் 4ஆம் வசனத்துல பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். சந்தல பூந்து வந்திருக்கிறாங்க, மெயின் கேட்ல வரல, திருடுத்தனமா உள்ள வந்துட்டாங்க. போன கிறிஸ்துமஸுக்கு பாஸ்டர் தேவநேசன் ட்ரினிட்டி சபையில் ஆட்டுக்கறி விட்டாங்க. 2 ஆடம் 3 ஆடம்.
பொதுவாக நாங்கள் ஃபெலோஷிப் கூட்டினா ஒரு 100 பேருக்குள்ளே தான் வரும். அன்னைக்கு 300 பேர் எங்கிருந்து வந்து அதை அறிஞ்சே அவர் தேவநேசன் 3 ஆடா போட்டார். அது தெரியும் திருட்டு வேலைகள்லாம். ஆட்டுக்கறின்னு சொன்னா பக்கத்துல எல்லாரும் வந்துடுவாங்க. நீங்க சாப்பாட்டில் உட்கார்ந்த பிறகு போன்னு சொல்ல முடியாது. பக்க வழியா நுழைகிறோம். இங்கதான் நுழைய முடியும், சர்ச்சுக்குள்ள தான் நுழைய முடியும், அங்க நுழைய முடியும். அதனால அவர் மேல வச்சுட்டார் இடத்த, கீழே வச்சிருந்தா பூந்து இருப்பாங்க.